ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை இட்லி, தோசை, சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, திரும்ப திரும்ப இன்னும் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இந்த குழம்போட ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் இதை செய்யலாம். இப்போ இந்த கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். எண்ணெய் சூடாகி இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 7-8 பல் பூண்டை உரலில் வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் வதங்கி நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்ல சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். சரியாக ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்ல குலைவாக மசிய நமக்கு வதங்கி வந்துடும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நம்ம 2 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்போ ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம இந்த குழம்புல சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதில் காரம் எதுவும் இருக்காது, குழம்போட கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கணும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த சமயத்தில் கொண்டக்கடலையில் நம்ம காய்கறி எதுவும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், கூடவே 2 கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை குழம்பை பொறுத்த வரைக்கும் கொண்டக்கடலை மட்டும் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கணும். கொண்டக்கடலையை வேக வச்சா அந்த தண்ணியோட சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த கொண்டக்கடலையோட சத்து முழுசாக நமக்கு கிடைக்கும். இந்த கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா கொண்டக்கடலையை 5 விசில் விட்டு வேக வச்சுருந்தேன். கொண்டக்கடலையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்போடு சேர்த்து நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலையும் சேர்த்து நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கேன், தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்தேன். ஆனால் புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு தேவைப்படும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குழம்பு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய் ஓரளவுக்கு தான் வெந்து வந்திருக்கும். அதனால் இப்போ நம்ம சேர்த்துருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதனால நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு காய் வெந்து வரட்டும். இப்போ சரியாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு.
பாருங்கள், நல்ல குழம்பும் கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டி போட்டு நல்லா குழம்பு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் விழுது அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்து குழம்போடு கலந்து விட்டுட்டு நீங்கள் குழம்பை இறக்கி வச்சு பரிமாற ஆரம்பிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.